இந்த tutorial நம்ம பார்க்க போறது important questions for CS 3251 programming in C. So unit 1ல பாத்தீங்கன்னா decision making statements. So C program பொறுத்த வரைக்கும் இந்த decision making statements, then looping statements இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். So decision making statements, then அதோட சேர்த்து switch statement. இது அப்படியே கம்ப்ளீட்டா ஒரு கொஸ்டினாவே கேட்கலாம். Then second question பாத்தீங்கன்னா looping statements. So என்னென்ன looping statementsலாம் இருக்கு. So இந்த ரெண்டு கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சுக்கணும். தென் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் இந்த தியரி கொஸ்டினும் அப்பப்போ கேட்பாங்க. தென் ஃபர்ஸ்ட் யூனிட்ல நிறைய டாபிக்ஸ் இருக்கு இம்பார்ட்டண்டா ஆப்ரேட்டர்ஸ், தென் பிரசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ். இந்த டேட்டா டைப்ஸுமே அடிக்கடி யூனிவர்சிட்டியில கேட்டிருக்காங்க. இப்போ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. இதுல ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கிற டாபிக்ஸை கண்டிப்பா படிக்கணும். ஸோ டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், தென் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம், தென் டேட்டா டைப்ஸ். இந்த 4 கொஸ்டினும் கண்டிப்பா நீங்க படிச்சுக்கணும். தென் செகண்ட் யூனிட்ல பாத்தீங்கன்னா அரேஸ். ஸோ இந்த அரே எப்படி டிக்ளேர் பண்றது, எப்படி இனிஷியலைஸ் பண்றது, தென் அதுல உள்ள டைப்ஸ் ஆஃப் அரே, இது ஒரு தியரி கொஸ்டின். தென் பாத்தீங்கன்னா இதுல அடிக்கடி கேட்கறது இந்த மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ ஒரு 2 டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணி எப்படி மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றது, தென் அதுல மேட்ரிக்ஸ் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிரான்ஸ்போஸ், ஸ்கேலிங், இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ஸை அப்படியே ஒரு ப்ரோக்ராமாவே கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தென் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ் அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்றது, இது தியரியாவும் கேட்கலாம் ஆர் ப்ரோக்ராமாவும் கேட்கலாம். தென் லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த யூனிட்ல வந்து பின்னாடி சம் ப்ராப்ளம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல இந்த 2 சர்ச்சிங் டெக்னிக்ஸ், இது தனித்தனியாவும் கேட்கலாம், இல்ல ரெண்டையும் சேர்த்து மொத்தமாவும் பி கொஸ்டின்ல கேட்கலாம். இப்போ இந்த யூனிட்ல கண்டிப்பா படிக்க வேண்டிய டாபிக் பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ஸ், தென் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ், தென் சர்ச்சிங் டெக்னிக்ஸ். இந்த 3 கொஸ்டினும் கண்டிப்பா படிக்கணும். தென் யூனிட் 3ல பாத்தீங்கன்னா மாடுலார் ப்ரோக்ராமிங், அதாவது ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப், தென் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் கால்ஸ். இந்த ஃபங்க்ஷன் பத்தி ஃபுல்லாவே படிச்சுக்கணும். தென் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் வந்து இந்த பாராமீட்டர் பாசிங் தான். இது அடிக்கடி யூனிவர்சிட்டியில கேட்டிருக்காங்க. பாஸ் பை வேல்யூ அண்ட் பாஸ் பை ரெஃபரன்ஸ். இந்த 2 கொஸ்டினும் கண்டிப்பாவே படிச்சிடணும். தென் தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதுவும் ஃபங்க்ஷன்ல உள்ளதுதான், பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு, இதுல இருந்து 2 மார்க்ஸ் கூட கேட்கலாம். இந்த 3 கொஸ்டினும் கண்டிப்பா யூனிட் 3ல படிச்சிருக்கணும். ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப், தென் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன், ஃபங்க்ஷன் கால், தென் பாராமீட்டர் பாசிங், அதுக்கப்புறமா பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ். இந்த 3 கொஸ்டினுமே கண்டிப்பா படிச்சிடணும். தென் இதை தவிர சம் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிகர்ஷன், பைனரி சர்ச் யூசிங் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ், அதே மாதிரி பாயிண்டர்ஸ் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் இதுல இருக்கு. அரே ஆஃப் பாயிண்டர்ஸ், இது எல்லாமே இம்பார்ட்டன்டான டாபிக் தான். பட் ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் கண்டிப்பா நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்ல நம்ம கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இதுல அட்டென்ட் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இம்பார்ட்டன்டான டாபிக். ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஒரு தியரி கொஸ்டினாவே எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர்னு கேட்பாங்க, இல்ல அதுல இருந்து ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் கேட்பாங்க. தென் நெஸ்டட் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த ஸ்ட்ரக்சர்லயே பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எழுதுறது, அரேஸ் யூஸ் பண்ணி எப்படி எழுதுறது. தென் இதுல இருந்து ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் கூட கேட்கலாம். அடிக்கடி கேட்கறது ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் ப்ரோக்ராம் யூசிங் ஸ்ட்ரக்சர் தான். அப்போ ஸ்ட்ரக்சர்னு படிக்கும்போது நம்ம கம்ப்ளீட்டாவே எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ற மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரை படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுல இருந்தே ஒரு கொஸ்டின் எப்படியும் கேட்டுருவாங்க. தென் ஸ்ட்ரக்சரை தவிர இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் இங்கிலீஷ், இது டேட்டா ஸ்ட்ரக்சர்ல உள்ள டாபிக், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். தென் இன்னொரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் வந்து செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த 3 கொஸ்டினையும் இந்த யூனிட்ல கண்டிப்பா படிக்கணும். தென் இதை தவிர இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கிளாஸஸ், தென் டைனமிக் மெமரி அலோகேஷன். இதுல இந்த ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கிறத கண்டிப்பா படிச்சிடணும். தென் பிளாக் கலர்ல கொடுத்துருக்கிறத லைட்டா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் யூனிட் 5ல பாத்தீங்கன்னா ஃபைல் ஆப்ரேஷன்ஸ், இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். தென் ரெண்டாவது வந்து ஃபைல் ஆக்சஸிங் மெத்தட்ஸ். இந்த 2 கொஸ்டின்ல ஏதாவது ஒன்று கண்டிப்பா வந்துடும். ஸோ ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் அப்படி இல்லைன்னா ஃபைல் ஆக்சஸிங் மெத்தட்ஸ். இதை வந்து செப்பரேட்டாகவும் சீக்வென்ஷியல் ஆக்சஸ், ரேண்டம் ஆக்சஸ்னு கேட்கலாம், இல்லை ரெண்டையும் சேர்த்து ஃபைல் ஆக்சஸிங் அப்படின்னும் கேட்கலாம். இந்த 2 கொஸ்டினும் கண்டிப்பா படிச்சிடணும். தென் இதை தவிர கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இந்த 3 கொஸ்டினையும் இந்த யூனிட்ல படிச்சுக்கோங்க. தென் ரேண்டம் ஆக்சஸ்ல இருந்து இல்லை சீக்வென்ஷியல் ஆக்சஸ்ல இருந்து ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் கேட்பாங்க. நீங்க தியரி டாபிக்ஸா கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு பார்ட்ல தான் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ அப்போ இந்த 3 கொஸ்டினையும் நீங்க கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ டோட்டலா ஒரு யூனிட்ல 3 கொஸ்டின்ஸ் படிச்சீங்கன்னா ஒரு 15 பிக் கொஸ்டின்ஸ் இதுல படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த சி ப்ரோக்ராமிங் பேப்பர்ல வந்து நீங்க பாஸ் பண்ணிடலாம். எனக்கு ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸும் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தென் செகண்ட் யூனிட்ல மேட்ரிக்ஸ் ஆப்ரேஷன்ஸும் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தேர்ட் யூனிட்ல பாராமீட்டர் பாசிங் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தென் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்ஸ் படிச்சுக்கோங்க. தென் ஃபோர்த் யூனிட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஸ்ட்ரக்சரை படிச்சுக்கோங்க. ஃபிஃப்த் யூனிட்ல வந்து ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபைல் ஆக்சஸிங் மெத்தட்ஸ். ஒரு 10 பிக் கொஸ்டின்ஸ் ஆகுது நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பா அந்த சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் பண்ணிடலாம்.